என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Happy New Year to everybody. Let us pray. Heavenly Father, we thank you, Lord, for this beautiful day that you have given us, Lord. Thank you, God, for this 2021, Lord Jesus, that we have stepped into, Lord Jesus. Lord, we want to thank you, Lord Jesus, for the year of 2020, Lord Jesus. Though it had been a year of struggles, a lot of challenges, Lord. But Lord, you were with us every way of our life, Lord Jesus. You were guiding us in every part of our 2020, Lord Jesus. We thank you for that, Lord. We thank you so much, God Jesus, that God, you are with us, Lord Jesus, in every way, Lord, every part of our year, Lord Jesus. Lord, as we step into 2021, Lord Jesus, as we are in 2021, Lord Jesus, Lord, we thank you, Lord Jesus, that this year is going to be a year of miracles, Lord, a year of healing, Lord Jesus, a year of breakthrough, Lord Jesus. All our bondages being broken in Jesus' name, Father. We thank you, Lord Jesus. We thank you, God Jesus. Lord, you promised us in the book of Isaiah, Lord Jesus, that, Lord Jesus, all our struggles will turn to joy, Lord, double blessings, Father. We thank you, Lord Jesus. We thank you, and we look forward, Lord Jesus, to hold your hand and walk throughout this year, Lord Jesus. Thank you, God. Lord, Father, thank you for being with us, Lord Jesus. Lord God, as you go into this service today, Lord Jesus, this online service, Father, we pray that you are going to be with Pastor, Lord Jesus. You will speak through his mouthpiece, Lord Jesus. You will be his mouthpiece, Lord Jesus. Lord, you'll bless him and you'll speak what you have for us, Lord. Also be with the worship leader, Lord Jesus. Lord, today's worship is going to be so good, Lord Jesus, that you will accept every worship, Lord Jesus. Thank you, God. Lord, in this year 2021, Lord Jesus, we just want to surrender ourselves into your hands, God. You take control, Lord, every part of our life. We just want to surrender. We just want to seek you first, Lord Jesus, and you will add everything to us, Lord. Thank you, God. In Jesus' most precious name we pray. Amen. கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் எருசலேமில் சேர்த்துக் கொள்வார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இழந்த ஸ்தானங்களையும் நீங்கள் இழந்த பட்டணங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அலியா என்றால் ஏறி வா, திரும்பி வா, வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பி வா என்று அர்த்தம். இனி புலம்புகிற காலம் அல்ல, ஆனந்த சத்தத்துடன் தேவன் உனக்கு செய்து முடித்த கிரியைகளுக்காக அவரை துதிக்கிற, அவரை கொண்டாடுகிற, அவருடைய ரட்சிப்பை பறைசாற்றுகிற நாட்கள். தேவ பிள்ளையே, நீ எழுந்து வா. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் ஸ்தானத்தில் மறுபடியும் உன்னை அமர்த்த விரும்புகிறார். இனி நீ ஆட்சி செய்ய போகிறாய். சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து கொண்டாடுவோமா? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட
அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். குனியச் செய்வார், பரியாசம் செய்தோரை பணியச் செய்வார். உன்னை ஒடுக்கினோரை குனியச் செய்வார், பரியாசம் செய்தோரை பணியச் செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. தேசத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகின்றார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகின்றார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். சிலுவையில் உனக்காக அவர் செலுத்தின கிரயத்தினால இனி நீ அடிமைகள் அல்ல, சுயாதீனர்களாய் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். தேவ ஜனமே, உங்களுடைய ஸ்தானத்திற்கே கர்த்தர் உங்களை திரும்ப அழைக்கிறார். நீங்கள் இழந்த அரியணையை உங்களுக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார். இனி கிறிஸ்துவுக்குள்ள உன்னதங்களில் உங்களை ஸ்தானப்படுத்துவதே தேவ திட்டமாக இருக்கிறது. தேவ ஜனமே, ஓடிவா.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா திரும்பி வா. Everyone together, கைகளை தட்டி வாய்களை திறந்து இந்த புதிய நாளுக்குள்ளே புதிய கிருபையை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். Today is a fresh day. It's a new beginning for you. Yes, amen. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, இன்றைக்கு அற்பமாக நான் எண்ணப்பட்டாலும் சம்பூர்ணமாய் முடிவடைய செய்வேன். ஆரம்பம் அற்பம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். என் குறைகள் எல்லாம் செழிப்பாக மாறும். இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாக ஒரு நன்மையை காணச் செய்யும், கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாங்க. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, இன்றைக்கு சவால்களை சந்திப்பதற்கு உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும் அப்பா. என் வாழ்க்கையின் உறவுகள் எல்லாம் சீர்பொருந்த வேண்டும், சமாதானம் வேண்டும். ஆண்டவரே, நிரப்புக. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயமெடுக்க. சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா,
தொடர்ந்து புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டிற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. Come on everyone, pray out. ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கும் என்று சொன்னீங்களே, நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையினாலதானப்பா. இந்த நாள்ல உம்முடைய கிருபை மேல இறங்கி வரட்டும். இந்த நிமிஷம் உம்முடைய கிருபையினால என்னை மூடி மறைங்கப்பா. Lord, today fill me with your grace, Lord, your abundant grace. Now fill me, Lord. ஆண்டவரே கிருபைகளை தருகிறதற்காக நன்றி 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 நன்றி. கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By a roadway in the wilderness, He'll lead me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His word will still remain. And He will do something new today. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. By a roadway in the wilderness, You lead me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His word will still remain. And He will do something new today. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide, hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way.
வாருங்கள் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். கிருபையின் தேவனை, நீர் நல்லவராயிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையிலே கூட சுவாமி, இந்த புது வருடத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. முதல் நாளிலே கூட சுவாமி உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா. கிருபையின் தேவனே, மட்டும் எங்களை காத்து எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையின் தேவன் ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த வேலையிலே கூட சுவாமி, இந்த ஆராதனை வேலையிலே கூட சுவாமி, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆன்லைன் மூலியமாக ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஒரு வருடத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்திலே கூட சுவாமி, நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது உங்களுடைய பிரசனத்துக்குள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேடி ஓட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தலுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, எந்த ஒரு நோயிலிருந்து ஆண்டவரை எங்களை காத்து வந்த தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த தேவனை உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை காத்து வருகிற தேவனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த 2020 ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுகிறோம். அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அப்பா, எல்லா ஆண்டவரை பயங்கரமான இக்கட்டான காரியங்களிலிருந்து பாதுகாத்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்துக்குள் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்துக்குள் எங்களை நிரப்பும் ராஜா. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலே கூட சுவாமி, இந்த துதி ஆண்டவரே தொழுகையிலே கூட சுவாமி, நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, நீர் அப்படியாக ஆராதிக்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய வருடத்திலே கூட சுவாமி அப்பா, உமக்கா எழுந்து பிரகாசிக்கும் பிள்ளைகளாய் ஆண்டவரே, சபை மக்களாய் ஆண்டவரே, நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை குற்றக்குறைகளை எடுத்து போட முடியாது வைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்பா, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கூட சுவாமி, சபை மக்களின் தேவைகளை நீ சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அநேகர் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்ல ஆண்டவரே, உலகத்தில் அநேக மக்கள் ஆண்டவரே ஆண்டவரே எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த நோயிலிருந்து ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை இந்த வருடத்தில் தரும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே பரிபூர்ண ஆண்டவரே சுகம் எல்லாருக்கும் கிடைக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. நன்றி ராஜா. அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உன்னுடைய கருத்துல ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நீர் ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த வெள்ளை ஆண்டவரே போதகன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். போதகன் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர் செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியும் ராஜா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. வருகிற காலங்களில் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் உற்சாகத்தின் காரியங்களை எடுத்து செய்ய அவருக்கு நல்ல ஒரு புதிய வெள்ளத்தை கட்டளை இடுமாண்டவரே. அப்பா, அவர் எங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து இந்த புதிய வருடத்தை வழிநடத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி. எங்களுடைய எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும் அப்பா. நீரே நல்லவர் ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத நேரத்தில் நீர் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. அப்படியாக நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தொடர்ந்து தேவன் கற்பித்த ஜெபத்தை நாம் சொல்லுவோமாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வார்த்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றம் எங்களுக்கு மன்னித்தலும். எங்களை சோதிக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவிலிருந்து ரசித்துக் கொள்ளும்.
ராட்சியும் வல்லமையும் மகிமையும் நின்றும் முடிவிலே. ஆமென். நாமத்தில் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அன்பாய் வாழ்த்தி வைக்கிறோம். Like to welcome you the blessed name of Jesus Christ today's morning service. Let us look to God in prayer. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. வருடத்திலே முதல் ஞாயிறிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாக இந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நன்றி இந்த வார்த்தை கொண்டு எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Heavenly Father, we pray as we come before you, Lord, in this first Sunday of this year, that you continue to speak to us, Lord, and guide us through your word. In the name of Jesus Christ's name we pray. Amen. Let's turn to Jeremiah chapter 31, verse 33. Jeremiah 31 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். This morning we are observing a traditional Methodist form of worship called the covenant service, where we affirm our faith in God and rededicate our life to God's service. இந்த காலை நேரத்திலும் உடன்படிக்கை ஞாயிறாக நாம் அனுசரித்து வருகின்றோம். இந்த உடன்படிக்கை ஆராதனையிலே நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி மீண்டுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆராதனையாக இருக்கும். A tradition that Methodist churches has followed, which can be tracked back to the first covenant service held by John Wesley in 1755. இந்த உடன்படிக்கை ஆராதனை முதல் வாட்டி 1755 ஆண்டிலே முதலாக நடந்தது. ஜான் வெஸ்லி ஐயா முதல் உடன்படிக்கை ஆராதனை நடத்துவராக இருக்கின்றார். The word covenant first appear in the book of Genesis when God established a covenant with Noah and his family. உடன்படிக்கைன்னு சொல்ற வார்த்தை முதலாவது வேதத்திலே நாம் பார்த்தோம்னா, தேவனானவர் நோவாவோட அவர் குடும்பத்தோட அவர் உடன்படிக்கை செய்ததை காணுகிறோம். அடுத்ததாக நான் பண்றா, தேவன் ஆபிரகாமோட அவர் உடன்படிக்கையை செய்தார். Then we see God made a covenant with Abraham. And from there God formed a covenant with Abraham's descendants, who we know as the people of Israel. ஆபிரகாமுக்கு பிறகு கடவுள் ஆபிரகாம் வம்சத்தின் நிமித்தமாக இஸ்ரேல் மக்களை அவர் தெரிந்து கொண்டார். அவர்களோட உடன்படிக்கையை செய்தார் என்று காணுகின்றோம். God promised to be their God, and it would be to them that God would bring salvation to the entire world. கடவுள் அங்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக இந்த பூமியிலே அவர் ரட்சிப்பை கொண்டு வருவார் என்று சொல்கிறதை நாம் காணுகின்றோம். In the scripture we read today, Jeremiah introduced the idea of new covenant. என்னால வாசித்த வசனத்தில் என்ன பண்றா, எரேமியா தீர்க்கதரிசி புதிய உடன்படிக்கை குறித்து சொல்கிறதை காணுகின்றோம். அப்படின்றா இதுக்கு முன்பாக கடவுள் அவர்களோடு உடன்படிக்கையை செய்தார். ஆனால் கடவுள் மீண்டுமாக புதுப்பிக்கிறதை நாம் காணுகின்றோம். At the very beginning of this Jeremiah's ministry, God had given Jeremiah a task. If we read Jeremiah chapter 1 verse 10, we can see that எரேமியா 1 அதிகாரம் 10 வசனத்திலே பண்றா, கடவுள் எரேமியாக்கு அங்கே ஊழியத்தை கொடுக்கும்போது சொல்கிறதை காணுமாக. வாசிப்போமாக. எரேமியா 1:10. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கடவுள் என்ன சொல்கின்றார்? அவரு எரேமியாவை ஜாதிக்கு மேலும்
தேசத்துக்கு மேலும் அவர் வந்து அனுப்புறதை காணுகின்றோம். Word says, I'll appoint you over the nation, kingdoms, to uproot, to tear down, to destroy and overthrow, to build and to plant. That was the task that God has given to Jeremiah. For 40 years, Jeremiah was a faithful servant of the Lord who prophesies to these people of Israelites. And he had warned them, unless they return to God, the whole nation will go through destruction. 40 ஆண்டுகளாக இந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்தார். அவர் சொன்னதெல்லாம், இவர்கள் கடவுளுக்கு மனம் திரும்பாவிட்டால், கடவுள்கிட்ட மனம் திரும்பாவிட்டால் கடவுள் இவர்களை அழித்து போய்விடுவார், இவர்களை தண்டிப்பார் என்று அவர் எச்சரிக்கையை கொடுத்ததை நாம் காணுகின்றோம். இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படையனால பாபிலோனியா தேசத்துக்கு இவர்கள் அடிமையாக சென்றார்கள் நாம் காணுகின்றோம். When we read the book of Jeremiah, we witness the Israelites were given into Babylonian as captives. But in chapter 30, after all that uprooting and tearing, destroying, overthrowing, now we see God is telling the Israelite he going to rebuild them. கடவுள் இந்த இஸ்ரேல் ஜனங்களை கண்டித்த பிறகு நாம் பார்த்தோம்னா அவர் மீண்டுமாக இந்த தேசத்தை கட்டுகிறார் என்று சொல்கிறதாக காணப்படுகின்றோம். God is telling the covenant relationship between God and his people would be restored. கடவுள் சொல்கிறார் இந்த இஸ்ரேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையை மீண்டுமாக அவர் புதுப்பித்துக் கொள்வார் என்று அங்கு சொல்லப்படுகிறதை காணுகிறோம். அதை தான் நாளே வாசிக்க கேட்டோம். மீண்டுமாக வாசிப்போமாக. எரேமியா 31 அதிகாரம் வசனம் 31 32 வசனம். Let's read Jeremiah chapter 31 verse 31 to 32. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is telling about his relationship that he had with the Israelites. இந்த இஸ்ரேல் மக்களோடு இருந்த உறவை குறித்து அங்க சொல்லப்பட்டதை நாம் காணுகின்றோம். இது எப்படிப்பட்ட உறவு நாம் பார்த்தோம்னா 32 வசனத்துல அங்க தெளிவாக எழுதுறது, கடவுள் ஒரு புருஷனை போல மனைவியும் புருஷனும் இருக்கிற உறவை போல அங்க சொல்லப்படுகிறதை காணுகின்றோம். When we look at this scripture, it's interesting to see God relates to them as husband and the Israelites like wife. God have been a faithful husband, but the Israel people have been an unfaithful wife. நல்ல ஒரு புருஷனாக, உண்மையான ஒரு புருஷனாக கடவுள் அங்க காணப்பட்டார். ஆனாலும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளுக்கு உண்மை இல்லாதவர்களாக காணப்பட்டார் என்று அங்க வருத்தத்தை சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் கைவிடாதவராக இருக்கின்றார். Even in spite of all this situation, we see that God did not give up, but his love is so great. ஆனால் அவருடைய அன்பு விசேஷமான அன்பாக இருக்கிறது என்று அங்க வெளிப்படுகிறதை காணுகின்றோம். அதனாலே கடவுள் என்ன செய்கின்றார், இங்க ஒரு உடன்படிக்கை இந்த இஸ்ரேல் ஜனங்களோட புதிய உடன்படிக்கையை செய்து கொள்கிறதை காணுகிறோம். God takes the initiative to give them a new covenant. We might have a lot of covenants in the past. நம்ம வாழ்க்கையிலே பிரிமலே அநேக உடன்படிக்கை கடவுள் முன்பாக செய்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டு புதிய ஆண்டிலே அநேக உடன்படிக்கைகளை நாம் செய்கின்றோம். ஆனால் இந்த உடன்படிக்கையை நாம் செய்திருந்தாலும் நாம் அறிந்த கூட ஒரு காரியம் என்றால் நம் பலவீனர்கள் அநேக வேளையிலே நம் எடுத்த உடன்படிக்கைகள் நம்மளால பூர்த்தி செய்ய முடியாம அதை கடைபிடிக்க முடியாமல் காணப்படுகின்றோம். We need to acknowledge the fact that we are weak. Many times we have made covenant with God, but we failed.
we fail miserably. That's why here we see even the life of the Israelites, knowing them who they are, God shows His love by making a new covenant. கடவுள் நேசிக்கிறன்றா ஒரு புதிய உடன்படிக்கையை செய்கிறார். ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையில் என்ன பார்த்தோம்ன்றா இங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. இந்த உடன்படிக்கையிலே கடவுள் செய்யும் போதும் அவர்கிட்ட சொல்கின்றார், அவர்களே அவர் தொடர்ந்து நடத்துவார். இந்த உடன்படிக்கையை காத்து கொள்வதற்கு அவர் உதவி செய்கிறார். Here see God's intervention in the Israelites' life. He is telling that He will enable them, He will empower them to keep this covenant that He is establishing with these people. How is that? Let's read verse 33. 33 வசனத்தை வாசிப்போமாக. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது நாம் பார்த்தோம்ன்றா கடவுள் சொல்லுகின்றார், அவருடைய உள்ளத்திலே அவருடைய நியாய பிரமாணத்தை வைப்பார் என்று சொல்கிறதை காண்கின்றோம். The first thing here we see, God will put His law in their mind. அவருடைய உள்ளத்திலே அவர் நியாய பிரமாணத்தை வைக்கிறான்னு காண்கிறோம். இங்க ஆங்கிலத்தில் மைண்ட் சொல்கின்றது, இந்த உள்ளத்தை மைண்ட் சொல்கிறது, நம்மள சிந்திக்கிற ஒரு இடத்தை குறிக்கிறதாக இருக்கின்றது. It's more towards a place where we think. The rational mind bases its decision on facts and evidence. Mind always work for good, best, profit, fast and easy. இந்த சிந்தனைகளை நாம் பார்த்தோம்னா எப்பொழுதுமே நாம் ஆலோசித்து பார்க்கும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஆதாரங்களை வைத்துக்கொண்டு அனுபவத்தை சிந்தனையிலே வைத்துக்கொண்டு நம்ம என்ன எது சிறந்தது, எது நல்லது, எது லாபமானது, எது சீக்கிரமா பெற்றுக்கொள்ளும், எது ஸ்லோகமா பெற்றுக்கொள்ளுமோ அதே தான் நம்ம செயல்பட ஆசைப்படுவோம். இந்த ஆதாரத்தோடு நியாயமாக வேலை செய்கிற இடம்தான் இந்த சிந்திக்கிற ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த இடத்துல கடவுள் சொல்கின்றாரு, நான் நியாய பிரமாணத்தை வைக்கிறேன் என்று சொல்கிறதை காணுகின்றோம். See, God is telling that He will put His law in this mind. What God is telling us is, in our decision, more than all the rational that we have, we need to obey God's word. நம்முடைய முழு சிந்தனையிலே அவர் நியாய பிரமாணத்துக்கு நம் கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நியாய பிரமாணத்தை நம்முடைய சிந்தனையிலே வைக்கின்றார். It's not for us to rationalize but to obey. அதை நியாயம் தீர்ப்பதுக்கல்ல, நியாயம் பார்க்குவதுக்கல்ல, எது சரி எது தவறுன்றல, ஆனா கடவுளோட வார்த்தையை முழு மனசாக முழு சிந்தனையோட நம்ம என்ன செய்யன்றா அதை ஏற்றுக்கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்று கடவுளோட வாஞ்சியாக இருக்கின்றது. இந்த நாளும் கடவுள் சொல்லுகிற இந்த புதிய ஆண்டிலே அவர் நியாய பிரமாணத்தை நம்மளுக்கு நம்மளுடைய சிந்தனையிலே வைப்பார். நம்மளுடைய எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலே கடவுளோட நியாய பிரமாணம் நம்மளை வழி நடத்துறதாக இருக்குது. அவரோட வசனம் நம்மளை வழி நடத்துறதாக இருக்க போது என்று கடவுள் சொல்கின்றார். God is telling us that in this new year He will guide us by His word. அவர் வார்த்தை நிமித்தமாக நம்மளை நடத்துவார். எங்க? நம்மளுடைய சிந்தனையிலே. God will guide us through our mind. And we have a helper. நம்மளுக்கு ஒரு தேற்றவாளர் நம்மளுக்கு இருக்கின்றார். யோவான் 16:13 வாசிப்போம். Let's turn to John chapter 16 verse 13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Here we see God is telling us
that He will guide us through Holy Spirit. The Holy Spirit will lead us, guide us into all truth, teach us and remind us. பரிசுத்தாவியானவர் நம்மளை எல்லாம் உண்மைக்குள்ளாக வழிநடத்துகிறார், கற்று தருகிறார், நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவராக இருக்கிறான்ட்டு வேதவசனம் சொல்கிறதை காணுகின்றோம். தொடர்ந்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தோம்னா இந்த வசனம் சொல்லுகின்றது, மனிதன் அப்பத்தினாலே பிழைப்பதில்லை, ஆனா தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். நீங்களும் நானும் வாழ்வது தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக. அதான் கடவுள் சொல்கின்றார், நம்மளுடைய சிந்தனையிலே அவர் வார்த்தை கொண்டு இந்த ஆண்டிலே வித்தியாசமாக நடத்த போகின்றார். God is telling, in this new year, God going to lead us in a different way, that He can lead us through His word. Man shall not live by bread alone, but on every word that comes from the mouth of the Lord. God is telling, we going to live because of His word. அவர் வார்த்தை நிமித்தமாக நாம் வாழ போகிறோம்ட்டு வேத வசனம் சொல்கிறதாக இருக்குது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம்னா, அவர் ஞான பிரமாணத்தை நம்மளுடைய இருதயங்களே வைக்கிறார் என்று சொல்கிறதை காணுகின்றோம். Secondly, we see God is going to place His law in our heart. Interesting. First, in our thoughts. Secondly, we're talking about a very important factor where He's going to affect our emotions. நம்மளுடைய உணர்ச்சியை அது பாதிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது என்று சொல்கிறதை காணுகின்றோம். நம்மள உள்ளத்திலே நம் வாஞ்சிக்கிற ஒரு காரியம் என்னது? What are the things, feelings that we want in our emotionals? We want joy, fun, pleasure, peace, comfort, love. But we have a problem. It's situational. Something triggers, all of a sudden everything change. It is very difficult to maintain an impartial or reasonable mindset because situation can change us. நம்ம சுற்றிலுமாக இருக்கிற சூழ்நிலைகள் பிரிமார்களே இந்த உணர்ச்சியை பாதிப்பதாக இருக்கின்றது. அதை நாம் கட்டுப்படுத்த முடியாது. சில நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய உள்ளத்திலே நம் ஏங்குற காரியம் என்னன்றா சந்தோஷம், நமக்குள்ளாக பார்த்தோம்னா சமாதானத்துக்கு விரும்புகின்றோம், நமக்குள்ளாக அன்புக்காக விரும்புகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக நாம் விரும்புகிறோம். நம்மளுடைய தீர்மானங்கள் நம்ம உணர்ச்சி வசமாக அநேக வேளை நாம் செயல்படலாம். இன்னைக்கு கடவுள் சொல்கிறார், அவருடைய நியாய பிரமாணத்தை நம்மளுடைய இருதயத்தில் வைக்கிறார். என்னன்னு பார்த்தோம்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன நம்ம உணர்ந்தாலும் சரி, ஆனா அந்த உணர்ச்சிக்கு மேலாக நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். And God is telling us in this year that He will put His law in our heart so that we able to make decision rightly, not guided by our emotion but guided by the word of the Lord. It's a very difficult task, but God is telling, as He told the Israelites, that He going to make our life to be in the will of the Lord by putting the word of the Lord in our hearts. நம்முடைய இருதயத்திலே அவர் வார்த்தையை வைக்க போகிறாராம். இந்த வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுமாக, இந்த வசனம் ஆச்சரியமாக நம்ம சொல்கின்றது, இந்த புதிய ஆண்டிலே புதிய இருதயத்தை கடவுள் நம்ம தருவார். In the new year, God going to give us a new heart. Let's turn to Ezekiel 36 verse 25 to 27. Ezekiel 36ஆம் அதிகாரம் வசனம் 25 27. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும், உங்களுடைய எல்லா நரகமான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு
புதிதான ஆவிகளை கட்டளிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் கடவுள் சொல்கின்றார். பெருமாளே, அவர் சுத்தம் பண்ணுகின்றார். நம் வாழ்க்கையில் இருக்க எல்லா விக்கிரகங்களை எடுத்து போட்டு புதிய ஆவியை நம்மளுக்கு கொடுத்து, புதிய அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுத்து, இந்த ஆண்டிலே அவருடைய நியாய பிரமாணத்தின்படியாக ஜீவிக்க அவர் பலப்படுத்துவராக இருக்கிறான்ட்டு வேதத்தை சொல்கிறதை காணுகிறோம். The word says, then I will sprinkle clean water on you. God purifies you. You will be clean. I will clean you from all the filthiness, from all your idols. I'll give you new heart, put a new spirit within you. I will take the heart of stone out of your flesh and give you new fresh heart. I'll put my spirit within you and cause you to walk in my statutes. You'll keep my judgment and do them. God is telling, He take responsibility as He brings a new heart to us. இந்த காலை நேரத்திலே கடவுள் சொல்கின்றார், நம்மளை மாற்றுகிறவராக இருக்கிறார் என்று அவர் சொல்கிறதை காணுகின்றோம். பிரியமானவர்களே, இதன் முன்பாக தேவன் நம்மளை மாற்றுவர்களாக இருக்கிறார் என்று சொல்கிறதை காணுகிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது கடவுள் சொல்கின்றார், நம் இருதயத்திலும் சிந்தனையிலும் அவருடைய நியாயப்பிரமாணத்தை வைத்து அவருடைய வாஞ்சையின்படியாக சித்தத்தின்படியாக நாம் ஜீவிக்கும் போது, பிரியமானவர்களே, அவர் நம்முடைய கடவுளாக தொடர்ந்து இருக்கும்படியாக வாஞ்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறதை காணுகின்றோம். Jeremiah speaks of God putting His law in our heart, in our mind, so that we able to be His children. This is not a covenant that based on human being able to keep God's law. We already know it won't work. We saw that God Himself will transform our mind, our heart, so that we can be faithful. கடந்த நாட்களிலே இருக்கிற அனுபவத்திலே நான் பார்த்தோம்டா, அவருடைய கட்டளைகளே நம் கை கொள்வது கடினமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அநேக வெள்ளே அவரோடு நாம் செய்த உடன்படிக்கையை கூட நாம் வைத்துக்கொள்ள முடியல. இதனால கடவுள் சொல்கின்றார், அவர் நியாயப்பிரமாணத்தை நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் வைத்து அவருக்கு உண்மையாக இருக்கும்படியாக அவர் நடத்துவார் என்று இந்த ஆண்டிலே சொல்கின்றார். பிரியமானவர்களே, அவர் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையிலே கடவுளாக இருப்பார். God always want to be our God. This covenant of God's faithfulness continue when God sent Jesus Christ as a savior to this world. இந்த உடன்படிக்கை தொடர்ந்ததை நாம் காணுகின்றோம். கடவுள் வாக்குத்தத்தம் தந்த விதமாக இயேசு இந்த பூமிக்கு இரட்சகராக வந்தார் என்று நாம் காணுகின்றோம். Jesus suffered and died on the cross to fulfill God's covenant so that we could be made new again, that we might have forgiveness of our life and have eternal life. இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்து நம் பாவத்தெல்லாம் போக்கினார்னு காணுகின்றோம். நம் பாவத்தை மன்னித்து நம் நித்திய வாழ்வு அடையும்படியாக நம்மளை தெரிந்து கொண்டார் என்று நாம் காணுகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். We are children of covenant. Let's turn to 2 Corinthians chapter 1 verse 21 to 22. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21 இருந்து 22 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுமாக. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி
நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளே முத்திரையிட்டு ஆவின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறதை காணுகிறோம். Now it is God who make both us and you stand firm in Christ. He anoint us, set a seal of ownership on us, and put His Spirit in our heart as a deposit, guaranteeing what is to come. கடவுள் இந்த நாளிலே நம்மளை அபிஷேகம் பண்ணி முத்திரை பண்ணி அவருக்கு சொந்தமானவர்கள் என்று இந்த காலை நேரத்திலே சொல்கின்றார். God have anointed us. This anointing will carry us throughout this year to be God's children, to be God's people. தேவனோட பிள்ளைகளாக நம் வாழும்படியாக கடவுள் நம்மளே ஆசீர்வதித்து நடத்துவராக இருக்கிறான்ட்டு இந்த வசனம் சொல்கிறதாக இருக்கிறது. Remember this, you and me belong to God. நீங்களும் நானும் கடவுளுக்கு சொந்தமுள்ள மக்களாக இருக்கின்றோம். In this year God is telling that He will guide us by His word. அவர் வார்த்தை நிமித்தமாக நம்மளை நடத்துவார் என்று உறுதிப்படுத்துவராக இருக்கிறார். நம் தீர்மானங்களை கடவுளோட வார்த்தையை நாம் காணுங்களாம். நம் உணர்ச்சியிலே கடவுளோட வார்த்தையை நாம் காணுங்களாம். We can see in our mind, our heart, the way that we make decision. God will guide us through His word. We will continue to live as His people. அவரோட பிள்ளைகளாக தொடர்ந்து நம் வாழுகிற மக்களாக இருப்போம். Let us affirm our faith in God. நம்முடைய விசுவாசத்தை மீண்டுமாக பலப்படுத்தும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. You and me belong to God. அவருக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமாக. இந்த காலை நேரத்தில் கடவுள் உங்களை அற்புதமாக வழிநடத்துவார்ட்டு சொல்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம்ன்றா, அவர் ஜனமாக நாம் இருப்போம்ன்றா. இந்த ஆண்டிலே கடவுள் நம்ம வாழ்க்கையிலே நமக்காக நம்ம சபைக்காக தந்த வசனத்தை மீண்டுமாக வாசிப்போமாக. ஐசியா 61:7 வசனம் திருப்பிக் கொள்ளுமாக. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரண்டத்தனையாக பலன் உங்களுக்கு வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். இரட்டிப்பான சுதந்திரங்கள் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இந்த ஆண்டிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார். சுதந்திரத்தை தருவார். சந்தோஷத்தை தருவார். நிரந்தரமான சந்தோஷத்தை கடவுள் தருவார் என்று சொல்கிறார். எங்க? இந்த தேசத்துல கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வல்லமையாக வழி நடத்த வல்லவராக இருக்கின்றார். Instead of their shame, my people will receive a double portion. Instead of disgrace, they will rejoice in inheritance. And so they will inherit a double portion in their land. And everlasting joy will be theirs. Don't get discouraged on what we hear and see. Remember to focus on belief on the word of the Lord God is giving to us. கடவுள் தந்த இந்த வார்த்தை மேல கவனமாக அதை கேட்டு அதை விசுவாசிப்போம்ன்றா இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக கடவுள் தொடர்ந்து நம்மளை நடத்துவாராக. எரேமியா 17:7-8 பட்டன்றா, தண்ணீர் அண்டை நட்டப்பட்ட மரம் போல சதா காலங்கள் செழிப்பாக இருக்கும்படியாக கடவுள் உங்களையும் அழைத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட காரியங்கள் சுற்றிலுமாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உஷ்ணம் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் வீழ்ச்சி வந்தாலும் சரி, நீங்களும் நானும் கடவுளுக்காக தொடர்ந்து செழிப்பாக வாழும்படியாக கடவுள் இந்த நாளிலே சொல்கிறார். 2 தன்மையாக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்கிறார். God is telling, like He said in Jeremiah chapter 17:7-8, that you and me, like a tree planted by the waters,
in all season, you and me able to bear fruit. And here God is telling that we able to bear fruit in double portion. Why? Because God is with us and we are His people. Let us look to God in prayer. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி தானே. ஆமாண்டவரே, நீர் உமது நியாய பிரமாணத்தை எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய இருதயத்திலும் வைப்பீர் என்று சொன்னீரே. உமது வார்த்தையின்படியாக நாங்கள் வாழும் போதும், நாங்கள் தீர்மானங்களை செய்யும் போதும், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த தேசத்திலே எங்களுக்கு நீர் தந்து செழிப்பாக வாழும்படியாக நீர் கிருபை தருவீர் என்று சொல்லுகிறீரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தானே. புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய பலத்தை தருவீர் என்று சொல்லுகிறேன். இந்த நாளும் ஒன்றை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உமக்காக ஒரு அதிசயமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழத்தக்க அற்புதமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes, Lord. We thank you, Lord, for your word, Lord, that you said you will take the responsibility, Lord, the initiative, Master, Lord, to put your word in our mind and our heart, that you enable us, Lord, to keep the covenant, Master, so that, Lord, we able to live a blessed life. And this year you told us that we'll receive a double portion of your blessings, Lord. Help us, Lord, to live for your glory. In the name of Jesus Christ's name we pray. Amen. கண்களை தேவனுக்கு நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. எங்கள் நேசிக்கிற அன்பான தேவனையும் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். நீ நல்லவர் என்று கிருபை நிறைந்தவராக இருக்கிறீர். இந்த நாளில் சமத்துக்கு முன்பாக நாங்கள் நிற்கும் போதும் நாங்கள் பாவின்ட்டு அறிக்கை இருக்கிறோம். பிதாவே, எங்களுடைய சிந்தனையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் அநேக பாவங்களை நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். தானே. As we stand before you, Lord, we confess we are sinners, Lord. We are guilty, Lord. We truly regret for what we have done, Lord. We have committed sin through our thoughts, word and deed. We pray that you will forgive us, Lord, graciously. நீர் அன்றைப்பா எங்களுடைய பாவங்களை கிருபையாக மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் பங்கு பெறும் போதும் ஒரு வார்த்தை நிமித்தமாக நாங்கள் உண்மையாக பாவங்களை அறிக்கையிடும் போதும் நீ கிருபையாக எங்கள் பாவங்கள்லாம் மன்னித்து விட்டீர் என்று உறுதியுடனே நாங்கள் இந்த நாட்களிலே பங்கு பெற கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes, Lord, we pray as we come before you to take part in this communion. Give us the assurance, Lord, that you have forgiven all of our sins, Lord. Help us, Lord, to live as your child. In the name of Jesus Christ's name we pray. Amen. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவும். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் இக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகதால் தூதர்களோடும் பரம சபை அனைத்தும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லாரும் சென்று சொல்லுமாக, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரிற்கு மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் இரக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவளை தந்துள்ளினாரே. அவர் சிலுவையிலே ஒரே தாம் ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்து நிறைவும் பூர்ணமும் பொதுமான பழியும் செலுத்தும் இல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் ஞாபகத்தை நியமித்து
தாம் திரும்ப வரும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளிட்ட அருளினாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்து பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தேவ சுபாக்கு நாங்கள் பங்குள்ளாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவர்தான் கடுகொண்டிருந்த எரிவல்லே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷல் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள், இது மன்னிப்பு உண்டாகும்படியாக உங்களுக்காகவும் அநேருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்கூடிய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழம் பட்டினார். ஆமீன். சபையார் அனைவரும் சேர்ந்து ஜெபத்தை நாம் சொல்லுமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். நம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கைகளை ஆகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமேன். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாட்களிலே நாங்கள் பங்கு பெறும் போதும் நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்கள் பாவங்கள்லாம் மன்னித்து விட்டீர். இந்த பூமியிலே உப்பாக ஒளியாக நாங்கள் வாழும்படியாக நீர் எங்களை அழைத்தீர் என்று நாங்கள் எப்போதுமே ஞாபகப்படுத்திக் கொண்டு உமக்கு சாட்சியாக ஜீவிக்க இந்த விசேஷ அபிஷேகத்தினால் நீ நிரப்பி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன். வெல்லும் இந்த நற்கணத்திலே நாம் பங்கு பெறுவோமாக. தேவனுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் எடுத்து புஷ்பமாக. Let us take part in this communion. May God bless you. Let us pray. பிதாவே, இந்த நற்கணையிலே பங்கு பெற தந்த கிருபைக்காக நன்றி தினே. இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாங்கள் தொடர்ந்து உமக்காக சாட்சியாக ஜீபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமது வல்லமை எங்களை சூழ்ந்து கொண்டு உமது அபிஷேகம் எங்களை நிரப்பி தொடர்ந்து உமக்காக ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Heavenly Father, Lord, we thank you for this privilege that given to us, Lord, to take part in this communion. We pray that, Lord, by the power of your anointing, Lord, may be able, Lord, to live a life worthy of your call, Master. Grant us, Lord, your grace. In the name of Jesus Christ's name we pray. Amen. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. With the grace of Lord Jesus Christ, the love of God and fellowship of Holy Spirit be with us now and forevermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.